بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. இந்த உலகெல்லாம் படைத்து பராமரித்து வரக்கூடிய ஏகனாகி அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இம்மார்க்கத்திற்கு இறுதி தூராக அனுப்பப்பட்ட அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் இன்று வரை இந்த ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்து தன் உயிரை விட தயாராக இருந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவச்சுமாக என பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்யும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக கிளை நிர்வாகிகள் மற்றும் தாய்களுக்கான தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த தர்பியா நிகழ்ச்சியில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கடந்து வந்த பாதைகள் குறித்து நினைவுபடுத்த வேண்டிய ஒரு இடத்துல எதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், சில மக்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த ஜமாத்திலே பயணித்துக் கொண்டு ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சூழல் குறித்தும் இந்த கொள்கைக்காக வேண்டி கொள்கையை மக்களிடத்துல பிரகடனப்படுத்தக்கூடிய நேரத்தில அந்த மக்கள் சந்தித்திருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்தும் அறிந்திருப்பார்கள். ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், புதிதாக கொள்கைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அந்த களம் குறித்து எந்த அளவிற்கு சிரமப்பட்டு நம்முடைய பகுதியில் இந்த கொள்கை வளர்ந்திருக்கிறது என்ற செய்தி அவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மாத்திரம் இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலே நம்மிடத்துல இருந்திருக்கக்கூடிய வீரியமும் நம்மிடத்துல எந்த அளவிற்கு இந்த கொள்கையில் இருந்திருக்கக்கூடிய அந்த பிடிப்பும் இன்றைக்கு அதே போன்ற அளவிற்குத்தான் தன்னுடைய வாழ்க்கையில இன்று வரையிலும் இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோமா என்று சொல்லியும் சுய பரிசனை செய்து பார்ப்பதற்காக வேண்டியும் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இந்த தூதுத்துவ கொள்கையை ஏற்று இந்த தூதுத்துவ கொள்கையை மக்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறார்களோ, பிரகடனப்படுத்தக்கூடிய மக்கள் அத்தனை பேருங்களே கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் வரக்கூடிய மக்களும் சரி, கியாமத் வரையிலும் எந்த மக்கள் எல்லாம் இந்த ஓரிரை கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, ஓரிரை கொள்கையின் அடிப்படையில ஏகனாகி அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லி ஓரிரை கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தாலும் அத்தனை மக்களும் சோதனைகளை சந்தித்துதான் தீர்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எந்த அளவிற்கு சொல்கிறார் என்று சொன்னால், யாரெல்லாம் ஓரிரை கொள்கையில உறுதியாக இருந்து அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கைக்கும் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கக்கூடிய வரையிலும் அவர்கள் கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்படிதான் நம்முடைய பகுதிகளிலும் ஆரம்ப காலகட்டத்தில இந்த ஓரிரை கொள்கையை மக்களிடத்துல பிரகடனப்படுத்தக்கூடிய நேரத்தில அருகில் இருக்கக்கூடிய சங்கரமத்திலிருந்து தான் இந்த ஏகத்துவ புரட்சியானது வெடிக்கிறது. ஓரிரை கொள்கையை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தக்கூடிய காரணத்தினால் எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் வெட்டை காயங்கள் பட்டிருக்கிறார்கள்.
சில சகோதரருடைய கரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு ஓரிரை கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால், இந்த சத்திய மார்க்கத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தூதுத்துவ செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று நடைமுறைப்படுத்த ஆரம்ப கட்டத்திலே அத்தகைய சிரமங்களுக்கு மாறுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இருக்கக்கூடிய அந்த வீரியமும், அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தாக்கமும் இந்த அளவுக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க. ஆரம்ப கட்டத்துல தொழுகையில் அத்தகையத்திலே கையை விரல் அசைக்க வேண்டும் என்ற செய்தியை கேட்டு நாம் பள்ளிவாசலுக்கு சென்று அத்தகையத்திலே விரலை ஆட்டக்கூடிய மக்களுடைய விரல்கள் உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறை பார்க்கிறோம். எதற்காக விரல் அசைத்தார்கள்? விரல் அசைக்கக்கூடிய விஷயங்களை இன்ற உரையிலும் நம் அத்தியாயத்தில் இருப்பிலிருந்து விரல் அசைக்கக்கூடிய ஒரு செய்தி எதற்காக செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படிதான் தொழ வேண்டும் என்று சொல்லி காட்டி தந்த நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும், இந்த சுண்ணத்தை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வீரியத்தோடு எத்தனையோ மக்கள் அடித்திருந்தாலும், ஒரு நபராக தனித்த மனிதராக நின்று கொண்டிருந்தாலும், அந்த இடத்துல அந்த ஏகத்துவவாதிகள் ஓரிரை கொள்கையை பிரகடனப்படுத்தக்கூடிய மக்கள் அன்றைக்கு பகிரங்கமாக இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய வீரியம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து சென்று பள்ளிவாசல்கள் எல்லாம் கடுமையான சிரமப்பட்டு பெரும் பெரும் பள்ளிகளை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பள்ளிவாசல்ல அருகில் வந்து ஒரு சகோதரர் தொழுது கொண்டு செல்கிறார், அவரிடத்தில் இந்த நபிமொழி குறித்து பேசுவதற்காண்டி தயங்கக்கூடிய நிலை மாறிவிட்டது. இருக்குதா இல்ல? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்ம ஊருக்கு புதுசா வராரு, பள்ளிவாசல்ல தொழுகைக்காண்டி வராரு, நபிவழிக்கு மாற்றமாக அவருடைய தொழுகை இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் நாம் சுன்னத்துடைய பள்ளிக்கு சென்று தொழக்கூடிய நேரத்தில் கூட யாரேனும் ஒருவர் நமக்கு தெரிந்த மக்களோ தெரியாத மக்களோ நபிவழிக்கு மாற்றமாக தொழுகை நடத்தினார் என்று சொன்னால் அவரை கூப்பிட்டு விட்டு அருகில் உட்கார வைத்து அவரிடத்தில் உபதேசம் செய்திருக்கக்கூடிய காலம் இருந்தது. இன்றைக்கு ஓரிரை கொள்கையை பிரகடனப்படுத்துகிறோம். ஓரிரை கொள்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு மையமாக ஒரு பள்ளிவாசலை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பேரும் அருளால். ஆனால் இப்பொழுதுடைய நிலை எப்படி மாறி இருக்கு? சொன்னா நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வராம போயிடுவாரோ, அவரிடத்துல இந்த கொள்கையை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் கசந்து மனசுல ஒரு கசப்பு ஏற்பட்டு விடுமோ? நம்ம இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நாம் இப்படி நமக்குள்ளாக குறைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் பார்க்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த பள்ளிவாசலிலே அழகிய தோற்றத்தோடு அழகிய குழுகுழு தரக்கூடிய ஒரு ஏசிகள் அமைக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறை யோசித்து பாருங்கள். இந்த பள்ளிவாசலை ஆரம்ப கட்டத்திலே உருவாக்குவதற்காக வேண்டி எந்த அளவிற்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த காரணத்தினால் ஊர் விளக்கம் என்று சொல்லி ஊரை விட்டு விலக்கி வைக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி எந்த மக்களும் அவருடைய வியாபார ஸ்தலம் என்று சொல்லி வியாபாரம் நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கையை ஏற்றுவதற்காக வேண்டி வாழ்வாதாரத்தில் கை வைக்கக்கூடிய அளவிற்கு அதிலும் ஒரு சோதனை நடத்துகிறார்கள். இந்த ஊரை போன்று நம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஊருடைய வரலாறை எடுத்து பார்த்தாலும் அப்படிதான். அருகில் இருக்கக்கூடிய வானாதி ராஜபுரத்தில் எடுத்து பாருங்கள். வானாதி ராஜபுரத்தில் ஆரம்ப கட்டத்தில் மருக சமைப்பதற்கான மருக சமைக்கும் சொன்ன கல்லால் அடிக்கக்கூடிய அளவிற்கெல்லாம் தொந்தரவுகளும் தொல்லைகளும் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப வீரியத்தோடு நாம் செயல்பட்டோமே. அப்ப மக்களிடத்துல தனிநபர் தாவ மூலியமாக கடந்து சென்று அவர்களிடத்துல ஓரிரை கொள்கை குறித்து அடித்தாலும் நாங்கள் கொள்கையை பிரகடனப்படுத்துவோம் என்று சொல்லி மக்களிடத்துல பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்தோமே. அந்த நிலையை இப்பொழுது நம்மளிடத்துல இல்லை. இப்பொழுது வாங்கினம்பட்டு துளசேந்திரபுரம் எந்த ஊர்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவர்கள் பள்ளி அமைத்திருக்கக்கூடிய நேரத்தில் தீ வைத்து மருகசுகளை கொளுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம பகுதியில் நடந்திருக்கக்கூடிய வரலாறு பார்க்கலையா? மானாம்பட்டில மருகசை கொளுத்தினார்கள், துளசேந்திரபுரத்திலே மருகசை கொளுத்தினார்கள். ஓரிரு சகோதரர்கள் மட்டுமே ஓரிரு கொலையின் பக்கம் உறுதியாக நின்று கொண்டிருந்தார்கள். இந்த அளவிற்கு சிரமப்பட்டு
அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ஓரிரை கொலையை கிடைத்து இன்றைக்கு ஓர் அளவிற்கு ஒரு அமைப்பாக உருவாகி நமக்கென்று சொந்தமாக ஒரு இடம் வாங்கப்பட்டு நமக்கென்று ஒரு அழகிய தோற்றத்துல அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரு இறையிடத்தை அமைத்ததற்கு பின்னால் நம்முடைய நிலை என்பது எப்படி மாறி இருக்கிறது யோசித்து பாருங்க. நிர்வாகத்திற்கு ஆள் இருக்குது, பள்ளிவாசலை நிர்வகிக்க ஆள் இருக்குது, பள்ளிவாசலை உருவாக்கியிருக்கும், அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் களம் கண்டு நம்முடைய பள்ளிவாசல்களை நிரப்பக்கூடிய அளவிற்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஓரிரை கொலையை கிடைப்பதற்காக வேண்டி கடைசி வரையும் பாடுபடக்கூடிய அளவிற்கான சூழல் நமக்கு இருக்கிறதா யோசித்து பாருங்க. இந்த ஓரிரை கொலையை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால் ஏகத்துவ கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால் சில சகோதரருடைய சுயமரியாதைக்கு இலக்கு வைக்கக்கூடிய அளவிற்கு கேவலப்படுத்தக்கூடிய அளவிற்கெல்லாம் நடந்திருக்கிறார்கள். அவனுடைய வாழ்க்கையை குறித்து கொச்சையா பேசுறது, அவருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு நிலை குறித்து அவரை விமர்சிப்பது, அந்த அளவிற்கு கொச்சைப்படுத்தக்கூடியவருக்கான சூழலாம் இருக்கவே இல்லையா? தனி நபரா நின்று ஓரிரை கொள்கையை ஒரு சகோதரர் ஊர்ல பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் இந்த கொள்கையை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தான் இந்த பகுதியில ஓரிரை கொள்கை சொல்லக்கூடிய மக்களாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களா இருக்கக்கூடியனால் அவர் ஜமாத்துடைய பொறுப்பாளரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார். அவரை குறித்து அந்த ஊரில் உள்ள மக்கள் வேணுமே சண்டைக்கு இழுத்து அவரிடத்துல ஒம்புக்கு இழுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கத்தான் நாங்கள். அதே மாதிரி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரர் அவர் இந்த கொலையை ஏற்றிருக்கிறார், கொலையை ஏற்று பிரகடனப்படுத்துகிறார். ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் இவரை தனி மனிதனாக தனி ஆட்களாக உதவி வைக்கிறார்கள். எதனால எதுக்குனாங்க? அவர் அவர்களை போன்று அவர்களும் இந்த இஸ்லாத்தை கடைபிடித்தார்கள் என்று சொன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அவர்களோட சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்கள் எப்படி சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எப்படி சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறாரோ அப்படி அவர் இருந்திருக்கலாம். அவர் எதை பிரகடனப்படுத்துறார்? நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தர்காக்கள் கிடையாது, கந்தூரி விழாக்கள் கிடையாது. கந்தூரி விழாக்கள் எடுப்பது மார்க்கத்திற்கு மாற்றமானது. அல்லாஹ் ஒருவனை மட்டும் தான் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ் விட்டு வேறு யாருக்கும் நீங்கள் பிரார்த்திக்க கூடாது என்று சொல்லி இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர் இந்த சத்திய மார்க்கத்தின்படிதான் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய மனிதர் இந்த கொள்கையை ஏற்றதற்காக ஒரு நிலை எப்படி மாற்றுறாங்க? அந்த நிலை எப்படி மாற்றி அமைக்கிறார்கள்? அவர் எந்த மார்க்கத்திற்கு வந்தாரோ அவரை திரும்பி பழைய மார்க்கத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு கோழி சொல்லாக இழிவு சொற்களை கொண்டு அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய வேதனையும் இவ்வளவு பெரிய கஷ்டமும் அந்த மனிதருக்கு எதனால் சந்தித்தார்? விபச்சாரத்தில் ஈடுபட்டாரா? மது அருந்தினாரா? எல்லா மக்களும் இன்னைக்கு ஊரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் உட்பட சுன்னத் ஜமாத்துடைய நிர்வாகிகளாக முத்தவழியாக இருக்கக்கூடியவர்கள் வட்டிகளை இன்றைக்கு பிறந்து கொண்டிருக்கிறார்கள். இதை போன்று வட்டி வாங்கி உண்ண வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்தில் பிரகடனப்படுத்தினாரா? செஞ்சது ஒரே தப்பு. என்ன தப்பு தெரியுமா? இது அத்தனையே நீங்கள் செய்யறீங்கப்பா, இது அத்தனையும் நீங்கள் செய்யக்கூடாது, மார்க்கம் தடை செய்திருக்கிறது, அது அத்தனையும் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள். எனவே அன்பான இந்த அழைப்பை ஏற்று ஓரிரின் கொள்கையின் பக்கம் வந்து விடுங்கள் என்று சொல்லி அழைத்ததற்காக வேண்டி அவர் இந்த அளவிற்கு ஆட்படுத்தப்பட்டார். அப்படிதான் ஒவ்வொரு ஊருடைய வரலாறும் இருக்கிறது. ஜனாசாவுடைய நிலை எடுத்து பாருங்க. இந்த கொள்கையில பயணித்த ஒரு காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தந்தை இழந்தார், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த மனைவி இழந்தார், தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தாய் இழந்தால் அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த இழப்பு ஒரு பக்கம் இருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய தாயுடைய ஜனாசாவை நபியோடைய அடிப்படையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவன் துடி துடித்துக் கொண்டு இத்தகைய ஒரு நிலையில் கூட எந்த ஒரு சமரசம் இல்லாமல் கொள்கைகளை ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய சகோதரருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. ஜனாசா பிரச்சனையை பொறுத்த மாத்திரத்தில் நம்ம மாவட்டத்தில் அதிகமாக சிந்திச்சிருக்கிறோம். பொறையாறில் இருந்து, கிளியனூரில் இருந்து, வடஆறில் இருந்து, அதே போன்று சீர்காழியில் இருந்து எல்லா பகுதியிலும் நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜனாசா பிரச்சனை என்று சொன்னால் அந்த அளவிற்கு வீரியத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க. பொறையாறுல ஆரம்பத்தை எப்படி இருந்துச்சு? நபியுடைய அடிப்படையில தொழுகை நடத்தி ஜனாசா அடக்கும்ன்றதுக்கு தடை, பிரச்சனை ஏற்படுகிற ரெண்டு தரப்புக்கு மத்தியில நபியோடைய அடிப்படையில் தான் ஜனாசாவை அடக்கம்
கொள்வோம் என்று சொல்லி சென்று அடக்கம் செய்து விட்டோம். ஒரு சகோதரன் மீது வழக்கு போடப்பட்டு அந்த சகோதரன் வழக்கு போட்ட சகோதரன் இந்த கொலையைக்காக வேண்டி சிறைக்கு சென்று சில நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளிவரக்கூடிய வரலாறு. அருகில் இருக்கக்கூடிய கிரியனூர்ல இந்த கொலையை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால் ஒரு 6 மாத குழந்தை மரணிக்கிறது. 6 மாத குழந்தை மரணித்திருக்கக்கூடிய அந்த குழந்தைய தந்தை விரும்புகிறார், என்னுடைய குழந்தைக்கு நபி வழி அடிப்படையில தொழுகை நடத்தி அந்த பிள்ளையை அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேற ஏதாவது விரும்பினாரா? மாலை போடணும், தம்பட்டை அடிக்கணும், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை செய்யணும் சொல்லிவிட்டு இந்த சகோதரர்கள் விரும்பினார்களா? அதெல்லாம் ஒன்று இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை செய்வதற்காண்டி உழைப்பு காட்டினார்கள். நம்முடைய ஜமாத் அதை ஏற்றது. இவருடைய ஆசை நிறைவேற்ற வேண்டும், இவருடைய கொள்கை சகோதரருடைய பிள்ளையானது ஜனாசாவானது நபி வழி அடிப்படை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடக்கம் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டோம். பிரச்சனை ஏற்படுகிறது, வழக்கு போடப்படுகிறார்கள். அந்த குழந்தையை அபகரித்து சென்று அவர்கள் அடக்கம் செய்து விட்டதற்கு பின்னாலும் நம்முடைய சகோதரர்கள் எத்தனை சில சகோதரர்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய அளவில் தாக்குதல் நடத்தினார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனா வழக்கு எப்படி போட்டாங்க? சத்தியத்தை சொல்றோம், சத்திய அடிப்படையில நாம் இப்படிதான் நடக்கணும்னு சொல்றோம். வழக்கு போடுகிறார்கள் பொய் வழக்காக. நம்முடைய ஜமாத்தை சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை சகோதரர்கள் மீது அவர்கள் பாறைகளை கொண்டு வந்து குத்த வந்தார்கள். அவர்கள் பாறைகளை வைத்து என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைக்கு இவர்கள் தாக்குதல் நடத்த வந்தார்கள் என்று சொல்லி வழக்கு போட்டார்கள். அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கு எல்லாம் சூழ்ச்சியாளர்களா இருக்கிறாங்க. அந்த வழக்கு போட்டதுல ஒரு ஆள் யார் என்று சொன்னால் அவரால் அவருடைய வேலையை முழுமையாக செய்ய முடியாத ஒரு நபர். அவர் உண்ணக்கூடிய உணவை சரியான முறையில் தன்னுடைய வாயில் வைத்து உண்ண முடியாத ஒரு நிலை. அவரால் தனியாக சென்று மரஜலம் கழிப்பதற்காக வேண்டி சாதாரண மனிதனை போன்று உட்கார்ந்து மரஜலம் கழிக்க முடியாத ஒரு நபர். இந்த மனிதர் பாறையை கொண்டு வந்து குத்த வந்தார் என்று சொல்லி பொய் வழக்கு போடப்பட்டு சிறையை தூக்கி அடைக்கிறார். ஏறத்தாழ 9 நாட்கள் ஆகிறது, 7 நாட்கள் ஆகிறது. மாநில நிர்வாகத்தின் மூலியமாக டிஜிபி அலுவலகம் முற்றுகை அறிவிக்கப்படுகிறது. டிஜிபி அலுவலகம் முற்றுகை அறிவித்த மாத்திரத்திலேயே எங்கேயும் தமிழக வரலாற்றிலே நாம் கேள்விப்பட்டதுல இந்த வழக்கு மட்டும்தான் போடப்பட்டிருக்கக்கூடிய 307 என்று சொல்லப்படக்கூடிய கொலை வழக்கு ரத்து செய்யப்பட்டு சாதாரண வழக்காக மாற்றப்படுகிறது. நீ உன்னுடைய பல பணத்தை வச்சு, உன்னுடைய ஆட்சி பலத்தை வச்சு நீ பொய் வழக்கு போடலாம். படைச்ச ரப்புல் ஆலமீன் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களுக்கு என்றும் துணையோடு இருக்கிறார். அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் நான் சூழ்ச்சியாளர் என்று சொல்லி அந்த நிலையை மாற்றி அமைத்து அந்த வழக்கை ரத்து செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய உதவியின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி கிடைச்சது? இன்றைக்கு சுலபமாக நமக்கு இந்த கொள்கையை கிடைத்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சத்திய மார்க்கத்தை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த வீரியத்தை போன்று இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா சொல்லி யோசித்து பாருங்க. பள்ளிவாசல் உருவாகிறதுக்கு முன்னால நம்ம இடத்துல மரியாதை இல்லாத இருக்கும் நிலையில சுன்ன ஜமாத்துடைய பள்ளிக்கு சென்று ஜமாத் தொழுகை முடித்ததற்கு பின்னால் தனியாக நின்று தொழுகைக்கூடிய நேரத்தில் அப்ப இருந்திருக்கக்கூடிய உறுதி இப்போது நம்ம இடத்துல இருக்கிறத யோசித்து பாருங்க. கூரை அமைத்துக் கொண்டிருந்தோமே, கூரை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஜனாசா பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல அப்போது நம்ம இடத்துல இந்த பிரச்சாரத்துடைய வீரியம் இருந்ததை போன்று இன்று நம்ம இடத்துல அந்த வீரியம் இருக்கிறதா? தனியா மையவாடி கிடைச்சிருச்சு, தனியா பள்ளிவாசல் கிடைச்சிடுச்சு, இதுக்கு மேல எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், இதுக்கு மேல எதுக்கு கொள்கையை சொல்லணும் என்ற எண்ணம் நம்ம இடத்துல இருந்தது என்று சொன்னால் நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாளைய தலைமுறைகளுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை நம்மளால் கடத்த செல்லாத பாவியாக நாம் மாறிவிடும். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்மளிடத்தில் இருந்திருக்கக்கூடிய நேற்று நம்மளிடத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த வீரியமானது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைந்தது என்று சொன்னால் நம்முடைய சந்ததிக்கு நாளைய தலைமுறைக்கு இந்த ஓரிரை கொள்கை என்பது கிடைக்காமல் சென்றிருக்கும். இப்படிப்பட்ட உறுதியான மக்களிடத்துல இன்னைக்கு என்ன நிலை வந்துச்சு தெரியுமா? சுண்ணத்தான விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய நேரத்துல இதெல்லாம் சுண்ணத்து தானே, இது ஃபரல் இல்ல, ஃபரலான காரியத்தை செய்யலன்னு எல்லா இடத்துல குற்றம் பிடிக்கப்படுவோம், சுண்ணத்தான காரியத்தை செய்யணும் எல்லா இடத்துல குற்றமா பிடிக்கப்படுவோம் என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கான நிலை மாறி இருக்கிறது.
விரலசைக்க வேண்டும், சத்தம் போட்டு ஆமீன் கூற வேண்டும் என்று சொல்லி நாம் மக்களிடத்தில் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்து அன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்தணுமே, அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்காண்டி அன்னைக்கு நாம பிரச்சாரம் பண்ணோம். அன்னைக்கு அதை நிலைநாட்டுவதற்காண்டிதான் மக்களிடத்தில் வீரியத்தோடு ஓரிரை கொலையை சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு நிலை எப்படி மாறுது? சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தணும் வரக்கூடிய நேரத்துல இதை சாதாரணமா கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தினா என்ன? நபி வழிக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில எந்த ஒரு திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் தான் நிலையான ஒரு பரக்கத்தை தருகிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அடிப்படையில இந்த நபி வழிக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சென்று இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அடிப்படையில பல்வேறு பிரச்சாரங்களை செய்யக்கூடிய நேரத்துல, பல்வேறு சட்ட திட்டங்களை அமைக்கக்கூடிய நேரத்துல அதுல கொஞ்சம் சமரசம் செய்யுங்களேன், அதுல கொஞ்சம் மாற்றி அமைங்களேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விருந்து கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்களே, அதுல கொஞ்சம் மாற்றம் செய்யுங்களேன் என்று சொல்லி பேசக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப சுண்ணத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வீரியம் இருந்ததோ இன்றைக்கு இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்கு அந்த வீரியம் வரமாட்டேங்குது. மண்டப திருமணமா, அதுல கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்களேன், மண்டப திருமணத்துல கொஞ்சம் பிளெக்சிபிள் கொடுங்களேன் என்று சொல்லி பேசக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை பார்க்கிறோம். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த நபிமொழியை இன்றைக்கு நம்முடைய ஜமாத் இல்லாத வேற எந்த அமைப்பும் இந்த நபிமொழி குறித்து பேசுவது கிடையாது. பேசுறாங்க, ஆனா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறாங்களா? எந்த அமைப்பிலும் உயிரோட்டம் கொடுப்பது இல்லை. நம்முடைய ஜமாத்தின் சார்பில் மட்டும்தான் இந்த அமைப்புக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரே கொள்கை சகோதரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய சிலரும் இதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும் என்று வரக்கூடிய நேரத்துல, மண்டப திருமணத்திற்கு கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கக்கூடிய நேரத்துல அதுல கொஞ்சம் சமரசம் செய்யுங்கள் என்று சொல்லணும். ஏன்? அந்த விரலசைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு உறுதி இருந்துச்சுல்ல, சத்தம் போட்டு ஆவின் சொல்லுன்ற விஷயத்துல உறுதி இருந்துச்சுல்ல. இன்னைக்கு சமூகத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என்ற ஆசை ஏன் இந்த கொள்கையை சவரனுக்கு வர மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. இந்த திருமணத்தை அனாச்சார திருமணம், நபி வழிக்கு மாற்றமான நடத்தப்படக்கூடிய திருமணம் ஒரு புறத்துல ஓரமா வச்சிருங்க. ஆடம்பரமா செலவினங்களை கூடுதலாக செலவு செய்து நடத்தப்படக்கூடிய திருமணத்தை வைத்து மட்டும் சொல்கிறேன். இன்றைக்கு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கொள்கை சகோதரர்கள் ஓரிரை கொள்கையை நடத்தக்கூடிய ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய எத்தனை கொள்கை சகோதரர்கள் இப்படியெல்லாம் திருமணம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால் எத்தனையோ முஸ்லிம்களாக வாழக்கூடிய மக்கள் அனாச்சாரமான திருமணம் நடத்தப்படாவிட்டாலும் கடனை வாங்கி நீ திருமணத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எகத்து கொள்கையில் இருக்கிறாங்க, ஓரளவுக்கு அவனுக்கு சிந்தனை இருக்கிறது, வரதட்சணை வாங்கக்கூடாது என்ற நிலையில இருக்கிறான், திருமணத்தை எளிமையா நடத்த விரும்புறான், ஆனா குடும்பம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன் ஒத்துழைக்க மாட்டேங்குது? நம்மளை போன்றவர்கள் இதையெல்லாம் முன்னோடியாக இருந்து இப்படியெல்லாம் நடத்தலாம் என்று சொல்லி சமூகத்திலே முன்னோடியாக திகழ்ந்து காட்டினோம் என்று சொன்னால் சமூகத்திலே ஒரு மாற்றம் ஏற்படும். அதுக்கு யாரும் முன்வர மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பதற்காக வேண்டி அனுமதிச்சிருக்காங்க என்று சொல்லி பேசுறோம். ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தாங்க, அன்றைய காலத்தில் எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க? 4 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு நபிமொழியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவங்க 3 பேரும் ஒரு நாள் பசியாற்றுறதுக்காக வேண்டி கடுமையான பசியுடைய நேரத்துல வீட்டை விட்டு வெளியேறி இரவு நேரத்துல வராங்க. ஒவ்வொருத்தரும் சந்திச்சுக்கக்கூடிய நேரத்துல கேட்கிறாங்க, இந்த நேரத்துல வெளியே வந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு பசி ஏற்பட்டது, அந்த பசியின் காரணமாக தான் நான் இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே இருந்தேன்னு சொல்றாங்க. உடனே அந்த 3 தோழர்களும் ஒரு தோழருடைய வீட்டிற்கு சொல்கிறார்கள். இவருடைய விருந்தாளியுடைய வருகை பார்த்துவிட்டு ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பதற்காக செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை அறுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன அறுத்து பாக்குறோம்? ஒரு ஆட்டை அறுத்து இந்த 3 பேர் சாப்பிடறதுக்கு 4 பேர் சாப்பிடறதுக்கு ஒரு ஆடு அறுக்க சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய கால சூழ்நிலை ஒரு ஆடு அறுத்தம் என்று சொன்னா எத்தனை பேர் சாப்பிடுறாங்க? 4 பேருக்கு நீ விருந்து கொடுக்குற பெருசா பேசணும். அளவுகள் என்பது இதுக்கு என்ன அளவுகள், இதற்கு என்ன அளவுகள் என்று சொல்லி பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நாம் நமக்கு நாமே ஒரு ஆறுதல் படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை பிரபலத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நபிமொழிக்கு உயிரோட்டம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், குறைஞ்ச செலவினத்தில் நடத்தப்படக்கூடிய திருமணத்திற்கு பரக்கத்திற்கு என்று சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும், சமூகத்திலே நான் முன்னோடியாக திகழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கொள்கை சகோதரர்களும் இந்த உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஏன் வரமாட்டேங்குது? யோசித்து பாருங்க.
எல்லா விஷயங்களும் எடுத்து பாருங்க. நபி வழியின் அடிப்படையில் நடப்பதற்கு, நபி வழியை நிலைநாட்டுவதற்கு எப்படி ஆரம்ப கட்டத்தில் நம்மளத்தில் இருந்திருக்கக்கூடிய வீரியங்கள் இன்றைக்கு சற்று குறைந்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால், இப்படி குறைந்து கொண்டே சென்றது என்று சொன்னால், நமக்குடைய அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தடையாகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நபித்தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த சத்திய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்தில் கடுமையான சிரமத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் இருந்திருக்கக்கூடிய வீரியம் இன்றைக்கு எனக்கு வயது முயங்கி விட்டது, இந்த ஜமாத்துல இத்தனை ஆண்டுகள் பயணித்து விட்டேன், இத்தனை ஆண்டுகள் நம்முடைய ஜமாத்திலே பணிகளை செய்து விட்டேன், இனிமேல் சற்று எனக்கு ஜமாத்துடைய பணிகளிலிருந்து ஓய்வு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அபூதர்கா ரலியல்லாஹுடைய வாழ்க்கை பாருங்கள். அபூதர்கா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து பல்வேறு தியாகத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை சொல்றதுல, மக்களிடத்தில் ஓரிரை கொள்கையை பிரகடனப்படுத்துறதுல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் அபூதர்கா ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான முறையில் சிரமத்திற்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். வயது முதிர்மடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. வயது முதிர்மடைந்திருக்கக்கூடிய நிலையை வீட்டில் அமர்ந்து கொண்டு திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனமானது அவர்கள் நினைவுறுத்தப்படுகிறது. உங்களால் தாக்கம் இருக்கக்கூடிய நேரத்திலையும், உங்களிடத்திலே தாக்கத்தில் இல்லாத ஒரு நேரத்திலையும் யார் ஒரு அல்லாஹ்விடத்திலே போர் செய்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பாதையில புறப்படுவதற்காக வேண்டி தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுது நீங்கள் தயாராகுங்கள் என்று சொல்லிய வசனம் அவருக்கு நினைவு வருகிறது. அபூதர்கா ரலியல்லாஹு அவர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், நான் புறப்பட்டு செல்ல வேண்டும், போருக்காக வேண்டிய ஆயத்தமாகி செல்ல வேண்டும், போர்க்களத்திலே நான் சென்று மக்களிடத்திலே சென்று போரிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன நிலை ஏற்பட்டு தெரியுமா? அபூதர்கா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அவருடைய பிள்ளைகள் சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய பருவ வயதில் இருக்கக்கூடிய நேரத்தில், உங்களுடைய சக்தி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செலுத்தியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அபூதர்கா அவர்கள் கேட்கல. அப்பொழுது செஞ்ச, இப்பையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இறை கட்டளை இருக்கிறது, எனவே என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் இந்த விஷயத்திலே பங்காற்றுவேன் என்று சொல்லி செல்கிறார்கள். போருக்கு செல்லும் வழியிலேயே, பிரயாணத்திலேயே, கப்பலிலே செல்லப்படக்கூடிய நேரத்திலே அவருக்கு மூத்து வந்து விடுகிறார். அப்ப அவருடைய தாக்கமும் உறுதி ஏற்படுகிறது. அதே போன்று ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஊனமிட்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், ஊனமிட்டிருக்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு, ஊனமிட்டிருக்கக்கூடியவர்களுக்கு போர்க்களத்தில் பங்கெடுப்பதற்கு சலுகை செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார், நான் போர்க்களத்திலே பங்கெடுக்க வேண்டும், நான் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும், நான் போரில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள். பிள்ளைகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோயாளிகளுக்கு போரில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவங்களுக்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ ஏன் போர்க்களத்துக்கு போகணும், போர்க்களத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அடம் பிடிக்கிறார்கள். போர்ல கண்டிப்பா கலந்து கொண்டு சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்கள், உங்களுக்காக வேண்டிய அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறான், நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இல்லை இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் போரில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். போரில் பங்கெடுக்கிறார். போரில் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வகையில வாள்களை சுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எதிரிகள் மூலமாக அவர் கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், இவர் ஊனமுற்ற நிலையில இந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளின் பொழுது சுவனத்திற்கு அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை கால்களை கொண்டு கால்களால் நடந்து சுவனத்திற்கு செல்வார்கள் என்று சொன்னார். அந்த நபித்தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எப்படிப்பட்ட ஒரு கட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சோதனை இருந்தாலும் கொள்கையை உறுதியாக இருந்து அந்த கொள்கையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் ஓரிரை கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரணத்தினால்தான், இந்த மார்க்கத்தில் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிடிப்பு இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய கிருபையின் அடிப்படையில நமக்கு இந்த ஓரிரை கொள்கை என்பது நமக்கு லேசாக கிடைத்திருக்கிறது. நாம் இன்றைக்கு இந்த கொள்கையை சொல்வதற்கான தயங்குளம் என்று சொன்னார்.
நாம் இந்த கொள்கையை மக்களிடத்தில் பிரகடனப்படுத்துவதற்கு தயங்கணும் என்று சொன்னால் நாளைய தலைமுறைக்கு இந்த சத்திய மார்க்கமானது, இந்த ஓரிரை கொள்கை என்பது கடத்தாமல் சென்று விடுவோம். எனவே நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அல்லாஹ்விற்காக பயன்படுத்திக் கொண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை இயன்ற அளவிற்கு அனைத்து மக்களிடத்திலும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கும் என்று பிரார்த்தித்த ஒன்றும் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாகனம் அல்ஹம்துலில்லாஹ்.